ஹாய், இன்றைக்கி நம்ம பீட்ரூட் முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கூடயே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம துருவி வச்ச பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 முட்டையை உடச்சி இதில் ஊற்ற போகிறோம். இந்த முட்டை கூட நம்ம தேவையானது கொஞ்சம் பொருள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தீயை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி நான் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துருக்கேன். போட்டுட்டு அது கூட ஒரே ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விடுங்க. சூப்பரான பீட்ரூட் முட்டை சாதம் ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு இது நல்லா இருந்துச்சான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். பாய்.